Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த புதிய காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் இந்த சேனலுக்கூடாக மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் உங்களோடு இடைப்படுவதிலே மிகவும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் யாவரும் சுகமாய் நலமாய் இருக்கிறீர்கள் என்பதை. இந்த டிசம்பர் மாதம் நன்றி சொல்லுகிற இந்த மாதத்திலே, இந்த 2வது வாரத்தை கடந்து வருகிற இந்த நேரத்திலே, நான் தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து ஒரு சில பகுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். அதன் அடிப்படையிலே நாங்கள் பார்ப்போம். மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. இன்றைக்கும் நாங்கள் பார்க்கிறோம், அநேகர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அது ஏன்? நாங்கள் வேதத்தின் அடிப்படையிலே பார்ப்போமா இருந்தால், 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாங்கள் அநேக தரம் கேட்கிறோம், எங்களுடைய இச்சைகளை நாங்கள் நிறைவு செய்யும்படியாக கேட்கிறோம். நாங்கள் கேட்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி கேட்போமா இருந்தால், உகந்தவைகளை கேட்போமா இருந்தால், நலமானவைகளை நாங்கள் கேட்போமா இருந்தால், நிச்சயமாக நாங்கள் தேவனிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் வேதம் அப்படியாக சொல்லுகிறது. இயேசுவே சொல்லுகிறார், நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் பயப்படாமல் நீங்கள் தேவனிடத்திலே சென்று அவருடைய சித்தம், அவருடைய திட்டத்தின்படி நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாய் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். சில நேரங்களிலே நீங்கள் இன்னும் கண்டடையவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் தேடுங்கள், நிச்சயமாய் அதை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் தட்டுங்கள், உங்களுக்காக புதிய கதவுகள் திறக்கப்படும். இயேசு சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளவும், நீங்கள் தேடுகிறதை கண்டடையவும், நீங்கள் தட்டும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கதவுகள் திறக்கப்படவும் அந்த வார்த்தையின் அடிப்படையிலே உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். அன்பார்ந்த பரலோக பிதா, இந்த நல்ல காலை பொழுதிலே இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகத்தக்கதாக அவர்கள் கேட்கும் பொழுது உமது வார்த்தையின்படியாக, உம்முடைய சித்தத்தின்படியாக உம்மிடத்திலிருந்து அவர்கள் பதிலை பெற்றுக் கொள்வார்களாம். வேதம் சொல்லுகிறது, எதையாகிலும் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்டால் அதை பெற்றுக் கொள்வோம் என்பது எங்களிடத்தில் இருக்கும் தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலும் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் தாங்கள் இந்த வார்த்தைகளை நன்கு அறிந்தவர்களாக அதை விசுவாசத்தோட கூடுதலாக உம்மிடத்திலே கேட்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் நீர் அதை அவர்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறீர். அந்த அற்புதம் இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதாக, ஒரு மாற்றம் உண்டாகுவதாக, அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் அந்த மகிமையை காண்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் சேனல் கூடாக தேவனுடைய செய்தியோடு கூடுதலாக உங்களோடு இடைப்படும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு வின்ஸ்டன் பெர்னாண்டோ.